போதாத்தா வயிறு ஃபுல்லு. ஐயா இன்னொன்னு இல்லப்பா போதும். வாங்கப்பா. வணக்கங்க ஐயா. வணக்கங்கய்யா. முதல்ல சாப்பிடுங்க. கண்மணி 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வை. ஐயா சரிங்க மாமா. இப்பதான் ஐயா சாப்பிட்டு வந்தோம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஐயா என் பொண்டாட்டி ஆபரேஷனுக்காக கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு இருந்தேன். ம். இப்ப கடன் கொடுத்தவர் மொத்த தொகையும் கட்ட சொல்லி வீட்டு வாசல்ல ஆளுகளை வச்சு ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க ஐயா. நான் ஒரு வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டிருந்தேன். இப்ப அந்த பத்திரத்தை வச்சு வீட்டை காலி பண்ண சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க ஐயா. குடும்பத்தோட இப்ப ரோட்ல நிக்கிறோங்க ஐயா. எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணுங்க ஐயா. என்னது 2 லட்சமா? உங்களுக்கு சம்பளமே 30,000 தானே? ஆமா மேடம். மொத்தமா 2 லட்சம் பணம் வேணும்னு கேட்டா நாங்க எங்க போறது? உங்க பிரச்சனையெல்லாம் நாங்க தீர்த்து வச்சிட்டு இருந்தா அப்புறம் எங்க பிரச்சனையை தீர்க்க ஆள் இல்லாம போயிடும். கண்மணி, நீங்க இருங்கங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாம என்கரேஜ் பண்ண கூடாது. இன்னைக்கு இவங்க வந்தாங்க, இதே மாதிரி இன்னும் 4 பேர் வந்து நின்னா தொழில் பண்றதா இல்ல சேவை பண்றதா? இங்க பாருங்க, வேணும்னா நாங்க 2 மாசம் சம்பளத்தை சேர்த்து ஒரு 60,000 கொடுக்கறோம். மத்தபடி மொத்த பணம்லாம் எங்களால கொடுக்க முடியாது. அம்மா, கண்மணி, மாமா. இவரு நம்ம கடையில ரொம்ப வருஷமா வேலை பாக்குறவருமா. மாமா தப்பா எடுத்துக்காதீங்க. தான தர்மம் பண்றதுனாலும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு மாமா. ம், இப்படி கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா உங்க பிள்ளைங்களுக்கு தானே மாமா ஒன்னும் இல்லாம ஆயிடும். உங்களை உதவ வேண்டான்னு சொல்லல மாமா. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. பார்த்து செய்யுங்கன்னு தான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம் மாமா. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அம்மா ஒண்ணு பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா வீட்டை காலி பண்ணணும்னு சொல்றாங்கம்மா. இருக்கிறதே ஒரே வீடு, அதையும் நாங்க காலி பண்ணிட்டோம்னா தெருவுக்கு தாம்மா வரணும். ஆ, மாமா ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா? ஏய், நான் கொடுக்க வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ கொடுக்க சொன்னா என்ன அர்த்தம்? கண்மணி, நான் அவரை கடனா கொடுக்க சொல்லல. நம்ம ஒரு அட்வான்ஸா கொடுக்கலாமே. அவருக்கு மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். இதுல மாசம் ஒரு 10,000 ரூபாய் நம்ம புடிச்சிட்டு கொடுத்தா கூட ஒரு 1.5 வருஷத்துல அவரோட கணக்கு நம்ம முடிச்சிடலாம். இன்னைக்கு அவரோட பிரச்சனையும் சரியாயிடும். நாம நம்மளோட பணத்தையும் இழக்க மாட்டோம், அவரும் அவரோட பொருளையும் இழக்க மாட்டாரு. கரெக்டா சொன்ன வீரா. நானும் அதாம்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்மணி, வீரா சொல்றதாம்மா கரெக்ட். நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நாம கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. அவர் கடன் வாங்கி இருந்தாலும் நமக்கு இப்படி ஒரு வேலை இருக்கு, சமாளிச்சிடலான்னு நம்பிதானே அந்த கடனை வாங்கியிருப்பாரு. ஆமாங்க ஐயா. ஒரு நிமிஷம் இருங்க. சரி. வரேன். பாட்டி இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க பாட்டி. போதுமா போதும். கார்த்தி உங்களுக்கு? இல்ல வீரா, போதும். இந்தாங்க ஐயா. இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க ஐயா. முதல்ல அந்த பிரச்சனையை போய் சரி பண்ணுங்க. சரிங்க. வரங்க ஐயா. வரோம். வர வீராக்கா. வாங்க. வர மாறனா. கண்மணி, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட நம்ம விசுவாசத்தை வளர்த்துக்கிட்டோம்னா அவங்க உசிரே போனாலும் நம்ம தொழிலுக்கும் நமக்கும் ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. எப்போ இருக்கப்பட்டவங்க வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றாங்களோ அப்போ இல்லாதவங்களுக்கும் நமக்கும் பகை உண்டாகும். அந்த பகை தான் பல பிரச்சனைக்கும் காரணமா இருக்கும். நம்மளால 2 லட்சம் ரூபாய் பணம் தர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனால தானே வந்து கேக்குறாங்க. அத நம்ம முடியாதுன்னு சொல்லக்கூடாது கண்மணி. இப்ப பாரு, அவர் எவ்வளவு சந்தோஷமா போறாரு. நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. டிஃபன் ரொம்ப பிரமாதம்மா. நல்லா திருப்தியா சாப்பிட்டேன். ராமச்சந்திரா, சொல்லுங்க பெரியமா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ரொம்ப அருமையான மருமகளுங்களா கிடைச்சிருக்காங்க உனக்கு.
நீ கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து எல்லாத்தையும் பத்திரமா உன் பெரிய மருமக பாத்துக்குவா. அதே மாதிரிதான் உனக்கு இருக்கிற நல்ல பேரை உன் சின்ன மருமக காப்பாத்திடுவா. சுறுசுறுப்பா தான் இருக்கிறா, அதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்ன வீரா? ஆ? ஆ. மாறா, பாட்டி அது எப்படி மாறா? நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணா இருக்கணும்னு தேடி கண்டுபிடிச்சு இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா? உங்களுக்கெல்லாம் பிடிக்கணும்னு தான் பாட்டி நான் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். சும்மா இருக்கிறியா? நான் உள்ள எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் மாறா, ஓ, உன் கல்யாணத்தை தான் எங்க யாருக்கும் சொல்லாம கொள்ளாம பண்ணிட்டேன். எதுவும் வாங்க முடியல. இந்தா, இது உன் கல்யாணத்துக்கு என்னோட பரிசு. போய் போட்டு விடு. அட, போய் போட்டு விடுறா. அவ இதெல்லாம் விரும்ப மாட்டா பாட்டி. நீ முதல்ல எடுத்துட்டு போய் கொடு, அவ விரும்புவா. ராகவா, பாட்டி டேய் அவ ரூமுக்கு போயிட்டா. சொல்லுங்க பாட்டி. ராகவா, ஆ. உன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா என்னையே கூப்பிடல. அதுக்காக நான் வெறுங்கையோட வர முடியுமா? உன் பொண்டாட்டிக்கு இந்த வளையல என்னோட பரிசா அவளுக்கு போட்டு விடு. ம் சரி பாட்டி. சந்தோஷம் தானே? எப்படியும் 4 பவுன் தரும். ம். வீரா வீரா எதுக்கு இப்ப கதவை லாக் பண்ணிட்டு உள்ள இருக்கா? ஒருவேளை நம்ம பாட்டி முன்னாடி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டத தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பான முடிவை எடுத்துட்டாளா? ஐயோ அடியே வீரா வீரா கதவை ஓபன் பண்ணு. தப்பான முடிவை எடுத்துறாத, நான் இருக்கேன். ஓபன் பண்ணு. இப்ப எதுக்கு கதவு உடைச்சிட்டு இருக்க? அப்பாடா, ஃபேன்ல ஒன்னையும் காணோம். இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோஸா இருக்கிற சிச்சுவேஷன் மறுபடியும் வந்துச்சு. ம், அதனால நீ மனசு விட்டுட்டு என்ன சூசைட் பண்ணிப்பேன்னு நினைச்சியா? நான் உன்னை கொல்லுவனே தவிர நான் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன். அதான் தெரியுமே, நான் இல்லாத உலகத்துல உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்ற. அதானே? இதுக்கு பேர் தான் வெறித்தனமா லவ் பண்றது போல. ஏய் ஏய், கொஞ்ச நேரம் கூட என்ன தனியா இருக்க விட மாட்டியா? எதுக்கு இப்ப வந்த? நான் சும்மாலாம் வரல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்துக்கிறேன். சர்ப்ரைஸ்? நீ? ஆமா எனக்கு ம். எனக்கு எந்த சர்ப்ரைஸும் தேவையில்ல, நீ கிளம்பு. ஏய் புரியாம பேசாதடி. பாட்டி இன்னொரு போட்டி வச்சுக்கிறாங்க. அந்த போட்டியோட அர்த்தமே புருஷனும் பொண்டாட்டியும் எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்காங்கிறத ப்ரூவ் பண்றதுதான். பகல்லையே நம்ம 2 பேரும் கதவை சாத்திட்டு பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கவே, தெரியாம பேசுடா. பாட்டி என்ன நினைக்கும்? ரொம்ப தப்பா நினைப்பாங்க. வெளில போ. சரி போறேன், அதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் என்னன்னு ஓபன் பண்ணிட்டு போறேன். எனக்கு தான் எந்த சர்ப்ரைஸும் தேவையில்லைன்னு சொல்றேன்ல. இருடி, அது ஏய் என் மேல உனக்கு இவ்வளவு ஆசை இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே? என்னை இப்படி ஸ்லிப் ஆக வச்சு, என்ன மேல விழ வச்சு, கிஸ் எல்லாம் வேற. நான் ஸ்லிப் ஆக வச்சனா? நீ பிளான் பண்ணி ஏன் மேல விழுந்துட்டு இப்ப என்ன சொல்றியா? நான் எங்க பிளான் பண்ணேன்? நீ தானே என்ன மேல விழ வச்ச. டேய், எனக்கு கால் ஸ்லிப் ஆனதெல்லாம் கூட ஓகே.
ஆனா உனக்கு எப்படி உதடு ஸ்லிப் ஆகும்? சள்ளு. அது ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ஆ தெரியாம நடந்துச்சு. உன் உதட்ட வச்சு முத்தம் கொடுப்ப. இதுவே நான் குத்துந்தா விட்டுருப்பியா நீ? இந்நேரம் பெரிய கலவரம் பண்ணிருப்ப. எனக்கு இந்த மாதிரி யாருமே கொடுத்ததில்ல. தயவு செஞ்சு வாயை மூடுறியா? அஹ், அப்படியே விட்டா போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவோம் போல. ஒட்டலாம். ஆனா இது நம்ம பர்சனல் மேட்டர்ல. 4 செவத்துக்குள்ள நடந்தது. ஏய், இங்க பாரு. தெரியக்கூடாதுல்ல. இப்ப வெளிய போறியா இல்லையா? இரு செல்லம், நீ feel பண்ணாத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னாச்சுங்க? இதான் சண்டையா? என்னாச்சு? என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வலிமா. ஆமா அத்தை. நானு யதார்த்தமா அப்படியே திரும்பினேனா, மேட்டு ஸ்லிப் ஆகி, நான் ஸ்லிப் ஆகி, வீரா ஸ்லிப் ஆகி கண்ணத்துல உண்மைச்சியா இருண்டோ. அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவன் சும்மா சொல்றான். இல்ல எனக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏண்டா விவஸ்தை கெட்டவனே, இதெல்லாம் வெளிப்படையா சொல்லிட்டு இருப்ப. வளரவே இல்லம்மா இன்னும் அவன். சரி, பாட்டி வளையல் கொடுத்தாங்கல்ல, வீர கையில போட்டு விட்டியா? எங்க காட்டு. அது எங்கேயோ கீழே எங்கடா? அங்க கிடக்கு பாரு. டேய், என்னடா இப்படி போட்டு மறுபடியும் slip வச்சிருக்கீங்க? ஆகவா? கீழே போட்டு விளையாடுறதுக்கா பாட்டி கொடுத்தாங்க? அவ கையில போடுறதுக்காக தானே. இந்தா போட்டு விடு. இந்தா, கை கொடு வீரா. கை காட்டு. இல்ல கொடு வீரா. ஆ, நான் போட்டு விடுறேன். வலிக்காம போட்டுடுறேன். தங்கத்துக்கே தங்கம் போடுறாள் நானா தான் இருப்பேன். வலிக்கல? நல்லா இருக்குல்ல? போட்டுக்கோ. சரி. பாட்டிக்கு உன் சைஸ் கரெக்டா தெரியாதுல்ல? அவ்வளோதான். பாட்டி வளையல்ல, அதான் சைஸ் வித்தியாசமா இருக்குது. எங்க காட்டு. அழகா இருக்குல்ல? ம்ம். நல்லா இருக்கு. ஹீரா, இந்த வளையல் உன் கையில போட்ட நேரம் உனக்கு சீக்கிரமே வளகாப்பு நடக்கணும். ஐயோ, எனக்கு என்னமோ அது சீக்கிரமே நடந்துருந்தா தோணுது. நடக்கட்டும். இது எப்ப வந்து தனியா விட்டு போயிட்டாங்க? காஃபில சக்கரை ரொம்ப கம்மியா இருக்கு. பரவாயில்ல. பாட்டி என்ன டீ குடிக்கிறீங்களா? உட்காரு. காஃபின்னு சொல்லி கொடுத்தாலுங்க, டீ மாதிரி இல்ல, காஃபி மாதிரி இல்ல, ஏதோ ஒண்ணு சரி. மாதிரி இருக்கு. ஓ ஆமா பாட்டி, அடுத்த போட்டிக்கு ரெடி பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும்? ரெடி பண்ணியிருக்கேன். ஆ, எங்க உங்க அண்ணிங்களெல்லாம் காணோம்? அவங்க எங்க இருப்பாங்க? உள்ளதான் இருப்பாங்க. என்ன ரூம்ல போய் உக்காந்துக்கிறாளுங்க இவளுங்க? அந்த ரூம்ல போய் என்னதான் வச்சிருப்பாளுங்களோ தெரியலையே. வீரா, பாட்டி இங்க வாமா. வா வீரா. வா மா. கண்மணி, பாட்டி இங்க வா. இதோ வரேன் பாட்டி. சொல்லுங்க பாட்டி. ஏம்மா, இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, அது என்னம்மா ஆனா உன்ன ரூம்குள்ள போய் உக்காந்துக்கிறீங்க? அப்படி என்ன இருக்கு அங்க? ஒன்னும் இல்ல பாட்டி, வேலை எதுவும் இல்ல, அதான். வேலை ஒண்ணு இல்லையா? நாளைக்கு தீபாவளி தானே? ஆமா பாட்டி. உங்க 2 பேருக்கு தலை தீபாவளி தானே? ஆமா பாட்டி. என்ன ஆமா பாட்டி? தலை தீபாவளிக்கு நீங்க 2 பேரும் உங்க அம்மா வீட்டுல எல்லாம் இருக்கணும், இங்கேயே இருக்கிறீங்க. வீட்ல என்ன பாட்டி, பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு வித்தியாசம்? நம்ம வாழ்ற வீடு இதுதானே. அதனாலதான் இந்த வருஷம் தலை தீபாவளியே நாங்க இங்கேயே கொண்டாடிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீ மட்டும் முடிவு பண்ணியா, இல்ல அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணீங்களா? 2 பேருமே அந்த முடிவுல தான் பாட்டி இருக்கோம். பரவாயில்லையே, நல்ல மருமகளுங்க தான். சில பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதும் பிறந்த வீட்டை பத்தியே பெருமை பேசி வீணாக்குவாளுங்க, வீண் வம்ப இழுப்பாளுங்க. ஆனா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த இந்த வீட்டையே உங்க சொந்த வீடா நினைக்கிறீங்க பாருங்க, சந்தோஷமா இருக்கு.
அப்புறம் தீபாவளிக்கு என்ன விசேஷம்? ஆ, என்ன விசேஷம்? எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, பட்டாசு வெடிப்பாங்க, புது ட்ரெஸ் போடுவாங்க. இது கூட உனக்கு தெரியலையே பாட்டி? அப்படியே கொட்டு நின்னா சரி. இன்னும் உன் நக்கல் மட்டும் அடங்கலடா. அது கூடவே பிறந்தது பாட்டி. பிறந்ததுல எல்லாம் போகவே ஒண்ணும் இல்ல. போகாது. ஆ, ஆமா, நீ போட்டிருந்த சட்டையை எங்க கழட்டி போட்ட? ஆ? டேய், நேத்து கடைக்கு போகும்போது சட்டை போட்டு போனேன்ல, ஆ. அந்த சட்டைய வந்து எங்க கழட்டி போட்டேன்னு கேட்டேன். ரூம்ல தான் கிடக்குது. ஆ, ராகவா, உன் சட்டையை நீ எங்க கழட்டி போட்டிருக்க? பாட்டி ரூம்ல தான் இருக்கு பாட்டி. சரி. அம்மா வீரா, பாட்டி. கண்மணி, பாட்டி நீங்க ரூமுக்கு போய் உங்க புருஷங்க கழட்டி போட்ட சட்டையில இருந்து எவ்வளவு பணம் இருக்கோ அப்படியே எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். எதுக்கு பாட்டி? செலவுக்கு பணம் வேணுமா? என் பாக்கெட்ல கம்மியா தானே இருக்கும். டேய் டேய் டேய், அடிச்சேன்னா சரி. போட. ம். டேய் டேய் டேய், எங்கடா போற இப்போ? நீ தானே போ சொன்ன. நான் ஒரு ஃப்ளோர்ல சொன்னா போயிடுவியா? நீங்க 2 பேரும் எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். ஏதோ பிளான் பண்ணிடுச்சு. நீங்க போங்கம்மா, போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க, போங்க. சரிங்க பாட்டி. இந்த எடுத்துட்டு வந்துடுற வலிமா. அதானே, அவளை ஒரு வார்த்தை கேட்காம போக மாட்டாளே. வாமா. கண்மணி, பாட்டி உன் புருஷன் பாக்கெட்ல எவ்வளவு இருந்தது? 20,000 இருக்கு பாட்டி. ஓ, 20,000 இருக்கா? என்ன ராகவா, ரொம்ப வசதியா இருக்க போல இருக்கு. இல்ல பாட்டி, கடைக்கெல்லாம் போறோம், வரவு செலவு கணக்கெல்லாம் பாக்குறோம்ல, எப்பவும் பாக்கெட்ல பணம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு அதுலயும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆ, வீரா, உன் புருஷன் எவ்வளவு வச்சிருக்கான்? 1000 ரூபாய் இருந்துச்சு பாட்டி. 1000 ரூபாயா? ஏண்டா மாறா, ம். உன்கிட்ட இவ்வளவுதான் இருக்கா? நமக்கு என்ன பாட்டி செலவு இருக்கு? நம்ம கடையில பின்னாடி வேலை செய்யற ஆளு. நம்ம என்ன அக்கௌண்ட்ஸா பாக்குறோம்? கத்தையா வச்சுட்டு சுத்திட்டு இருக்கு. ஏன் வீரா 1000 ரூபாயா இருந்துச்சு? ஆ, அத கூட மறந்துதான் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லன்னா அதிகமா வச்சிருப்பியாடா? ஆ, ஆ, அது கூட இருந்திருக்காது. அப்புறம் என்னடா, நீதான்டா இந்த குடும்பத்துக்கு தகுதியானவன். சரிம்மா, பணம் வச்சிருக்கீங்கல்ல, போய் தீபாவளிக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சந்தோஷமா இந்த தீபாவளிய கொண்டாடணும். யாரு இருக்கிற பணத்தை வச்சு சிறப்பா கொண்டாடுறீங்களோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சா மாதிரி. பாட்டி, பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வந்துட்டா. நீ பாட்டுக்கு அதுல இருந்து போட்டீங்கிற. பெரியம்மா, இதெல்லாம் நியாயமே இல்ல பெரியம்மா. என்ன நியாயம் இல்ல? அதுக்கு உனக்கு ரொம்ப இல்ல. தெரியுமா? பெரியம்மா, கண்மணி கையில 20,000 ரூபாய் வச்சிருக்கா. ஆ, வீரா கையில வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கு. ம். அதை வச்சுக்கிட்டு எப்படி பெரியம்மா தீபாவளி கொண்டாட முடியும்? 1000 ரூபாய் இருக்குல்ல, அதுதான் அவ புருஷனோட தகுதி. அந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு பண்டிகைய எவ்வளவு சிறப்பா கொண்டாடுறாளோ அதுலதான் அந்த பொண்ணோட சாமர்த்தியமே இருக்கு. ஆ. அவ குடும்பம் பண்ற லட்சணமும் அதுலதான் இருக்கு. பெரியம்மா, வேணா மாறன் பர்ஸ்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கான்னு கேட்டு அதையும் சேர்த்து கொண்டாடலாம்ல. மாறா, எவ்வளோடா பணம் வச்சிருக்க? அதுக்கு என்கிட்ட பர்ஸ் இருக்கணும்ல. பர்ஸ் இல்லையா? ஆ, இந்த லட்சணத்துல இருக்கான். அதெல்லாம் முடியாது. அந்த மாதிரி தப்பான ஆட்டெல்லாம் ஆடக்கூடாது. இருக்கிற பணத்துக்கு என்னென்ன பொருள் வாங்குறாங்களோ அதுக்கு சரியான பில் இருக்கணும். சும்மா டூப்ளிகேட் பில் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. அப்புறம் நிறைய விலை கொடுத்து பொருளை வாங்கிட்டு நான் கம்மியா தான் வாங்கினேன்னு வந்து பொய் சொல்லக்கூடாது. இது எதையாவது நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அந்த மருமகளுக்கு இந்த வீட்டுல வேலையே இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா ராமச்சந்திரா, நான் சொல்றது சரிதானே? பெரியமா, ஆமா பெரியமா, நீங்க சொன்னா சரிதான் பெரியமா.
ஏன்டா ராமச்சந்திரா எதுலயுமே ஒட்டாம தனியா ஒதுங்கி நிக்கிற? ஆ, நான் என்ன பண்றது? நீங்க முடிவு பண்றீங்க, நான் அதுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால வேற ஏதாவது சொல்ல முடியுமா என்ன? பா, இந்த குடும்பத்தை சரி பண்றதுக்கு நான் அது இதுன்னு செய்யறேன். ஏதாவது தப்பு இருந்தா என் மேல வருத்தப்படக்கூடாது, சரியா? ஆ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல பெரியமா. ஆ, அப்புறம் என்ன, போய் தீபாவளிக்கு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. ம் சரிங்க பாட்டி. கண்மணி, நீ இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு செம சான்ஸ் இருக்குடி. ஈஸியா ஜெயிச்சிடலாம்டி. இரா, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? என்னாச்சுமா? என்ன ஆச்சுன்னு கேக்குற? இப்பெல்லாம் சாதாரணமா வீட்டு செலவே 1000 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. இந்த காலத்துல 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி தீபாவளி கொண்டாட முடியும்? பாத்துக்கலாமா? எதுக்கு எடுத்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்ற. உனக்கு பதட்டமாவே இருக்காதா? இப்ப பதட்டப்பட்டு என்னமா பண்ண முடியும்? இந்த பிரச்சனையை சமாளிச்சிட முடியுமா? வீரா, என்ன இருந்தாலும் இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லு? வீட்ல எப்படியும் சமைக்க தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குமா. அது போக பலகாரம் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது மட்டும் வாங்கிட்டா போதுமேமா. அதெல்லாம் நீ செஞ்சிருவ. இருந்தாலும் அது பெரியம்மாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும்ல, அதானே முக்கியம். மா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம தீபாவளி கொண்டாடலாம். அதுல அவங்களுக்கு பிடிச்சத நாம செய்வோம். அது அவங்களுக்கு திருப்தியா இருந்துச்சுன்னா நாம ஜெயிச்சதா சொல்லட்டும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்லமா. பரவாயில்லையா? அப்படியே போட்டேன்னா அதெல்லாம் கிடையாது. நீ தான் ஜெயிக்கணும். ஏன் வீரா தான் ஜெயிக்கணும், சரியா?